ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. அவன மாதிரி நீயும் குடிச்சுதான் சாபமிட்ட வடிவேலு இன்று சாதித்து காட்டிய முத்துக்காளை. நகைச்சுவை நடிகர் முத்துக்காளை படித்து 3 பட்டம் வாங்கியிருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் வைகை புயல் வடிவேலுடன் எண்ணற்ற படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தவர் நடிகர் முத்துக்காளை. இவர் என் புருஷன் குழந்தை மாதிரி என்ற படத்தில் செத்து செத்து விளையாடுவோமா என்ற டயலாக் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிரபலமடைந்தார். அதன் பின் இவர் பல முன்னணி நடிகர்களின் படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்து இருக்கிறார். பின் வாய்ப்புகள் குறைய தொடங்கியவுடன் இவர் சினிமாவில் இருந்து விலகி இருக்கிறார். பின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி வெளியானது. ஆனால் நான் சாகவில்லை, நன்றாக தான் இருக்கிறேன் என்று பேட்டி கொடுத்த முத்துக்காளை, அதில் அவர் எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் சங்கம்பட்டி, என்னுடைய கனவு ஃபைட் மாஸ்டர் தான், ப்ரூஸ்லி ஜாக்கி சான் படங்கள் என்னுடைய ஃபேவரட், 12 வயசுலேயே சண்டை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், 18 வயசுலேயே கராத்தேல பிளாக் பெல்ட்டும் வாங்கிட்டேன், 20 வயதில் கராத்தே வகுப்பு எடுத்தேன், கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேல் என்னிடம் கராத்தே கற்றுக்கிட்டாங்க. ஸ்டண்ட் சிவா மாஸ்டர், வின்சென்ட் செல்வா, வடிவேலு இவங்க தான் எனக்கான பாதையை சரியாக அமைச்சு கொடுத்தவங்க. நான் நடித்த முதல் படம் முரளி நடித்த இரணியன், அடுத்தது பிரபு நடித்த பொன்மனம். இந்த படத்தில் தான் காமெடி ரோலில் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த படத்தின் இயக்குனர் SV ராஜ்குமார் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்த எனக்கு காமெடி செட் ஆகும்னு சொன்னது அவர்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து காமெடியில் நடிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நடிக்கும்போது எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. எனக்கு ஏற்கனவே ஃபைட் என்கிற தொழில் இருக்கு. நடிப்பு வந்தா வரட்டும், வரலைனா போகட்டும் என்கிற ரதியில் தான் கேமரா முன்னாடி நின்னேன். இதுவரை 240 படங்களுக்கும் மேல் நடிச்சிட்டேன் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் நடிகர் முத்துக்காளைக்கு 3 பட்டங்கள் கிடைத்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி இருக்கிறது. அதாவது நகைச்சுவை நடிகர் முத்துக்காளை 3 பட்டங்களை பெற்று தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றியுள்ளார். அதாவது ராஜபாளையத்தில் பிறந்த முத்துக்காளை கராத்தேவில் பிளாக் பெல்ட் பெற்றார். சண்டை பயிற்சியாளராக வேண்டும் என்ற ஆசையில் தனது 18 வயதில் சென்னைக்கு வந்தார். நடிகர் வடிவேலுடன் சேர்ந்து சில படங்கள் நடித்து வந்த நிலையில் வடிவேலுக்கு மார்க்கெட் குறைந்ததை தொடர்ந்து முத்துக்காளைக்கும் பட வாய்ப்பு இல்லாமல் போனது. பெரிதாக பட வாய்ப்பு இல்லாததால் இவரை திரைப்படங்களில் பார்க்க முடிவதில்லை. நேற்று உடல்நலக்குறைவால் போண்டாமணி உயிரிழந்த நிலையில் முத்துக்காளை இறுதி சடங்கில் கலந்து கொண்டார். நிலையில் 58 வயதான முத்துக்காளை அண்மையில் வெளிவந்த பி லிட்ரேச்சர் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் BA வரலாறு பாடத்தில் 2ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு MA தமிழ் படித்து அதிலும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார். தற்போது பி லிட்ரேச்சர் தமிழில் தேர்வெழுதி அதிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி பெற்றுள்ளார். சாதிக்க வயது தடையில்லை. சிறு வயதிலிருந்தே பட்டதாரி ஆக வேண்டும் என்ற ஆசை கொண்ட முத்துக்காளை தனது கனவை 58 வயதில் நிறைவேற்றியிருக்கிறார். வயது என்பது ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான். சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை முத்துக்காளை நிரூபித்துள்ளார். இவருக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் ரசிகர்களாக நாமும் நம்மளுடைய வாழ்த்துக்களை முத்துக்காளை அவர்களுக்கு சமர்ப்பிப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.